ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம கத்திரிக்காயும் மாங்காயும் வச்சு செய்யக்கூடிய ஒரு புர்தா ரெசிபி தான் பார்க்க போறோம். இது குஸ்கா, கிச்சடி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப பொருத்தமான சைட் டிஷ்ஷா இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இதுவரையிலும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர்ல சின்னதாக நறுக்கின 1/4 கிலோ கத்திரிக்காய், பொடியாக நறுக்கின 200 கிராம் மாங்காய், பொடியாக நறுக்கின 3 தக்காளி, பொடியாக நறுக்கின 200 கிராம் சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கின 5 பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின 5 பல் பூண்டு, ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு கரைச்சா புளித்தண்ணி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். ப்ரெஷர் அடங்கினதும் குக்கரை திறந்து ஒரு பருப்பு மத்து வச்சு வெந்த காய்களை நல்லா மசிச்சு விடணும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை, கிள்ளின வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சு கொட்டி கலந்து விட்டு இறக்கினா சுவையான கத்திரிக்காய் மாங்காய் புர்தா ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.